செங்கோட்டையன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை நேரில் பார்த்து சந்திச்சிருக்காங்க. அடுத்து என்னங்க, வேறு ஒன்றும் கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பாக டிவிக்கெல இணைய போகிறாரு. செங்கோட்டையன் அவர்களை பற்றி பார்த்தோன்னா 9 முறை உறுப்பினராக இருந்திருக்காரு. அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்கார். நிறைய வெற்றிகளை பார்த்தவர். அதனால் அரசியல் அனுபவம் கண்டிப்பாக அதிக அளவில் இருக்கும். தளபதி விஜய் பக்கமாக பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அனுபவம் வாய்ந்த பெரியவங்க யாரும் இல்லை. கண்டிப்பாக இவர் அந்த சைடு போகிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. முக்கியமாக இவர் முன்னாடி போகிறது பார்த்திங்கன்னா, இவர் தளபதி அவர்கள் ஜெயித்தாலும் இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு தாங்க பார்க்கப்படுது. ஏன்னா அதிமுகவில் இப்போ கொஞ்ச நாளாக சண்டை போயிட்டுருக்கு. முக்கியமாக இப்போ செங்கோட்டையன் அவர்களை ஒரு உறுப்பினராக கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா விலகிட்டாங்க. அந்த கோவத்திலே இருந்தவங்க கண்டிப்பாக டிஎம்கேக்கும் போக முடியாது. ஏன்னா ஒரு 50 வருஷமாக அவங்கள எதிர்த்து தான் போயிட்டு இருந்தாங்க. அதனால டிஎம்கேவுக்கும் போக முடியாது. அதன் காரணமாக என்னன்னு தெரியல. ஆனால் அவர் எடுத்த முடிவு இந்த நேரத்தில் மிக சரியான முடிவாக தான் பார்க்கப்படுது. ஏன்னாக்கா டிவிக்கால இணையும் போது ஒரு புது கட்சி, இவருக்கும் அனுபவம் இருக்குது, கண்டிப்பாக இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, பழனிசாமி அவர்கள் ஆல்ரெடி டிவிக்கால இணைய போகிறதா ஒரு செய்தி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஆகாது. இப்போ பழனிசாமி அவர்கள் டிவிக்கால இணைஞ்சிட்டாருன்னா இவருக்கு ஒரு இதுவாகிடும். அதனால் இவர் முதலாம் வந்துட்டார். இன்னொரு பிரச்சனை பார்த்திங்கன்னா, அதிமுகவுக்கு பாஜக கூட்டணியாக இருக்கிறதால இன்னொரு பிரச்சனை இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு. நான் இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. இதை பார்த்து சில அரசியல் கட்சிகள் பார்த்தோன்னா கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 5-6 மாதம் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு. அதுக்குள்ளே எது எப்படி வேணாலும் மாறலாம். சில பேர் யோசிக்கவே ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருத்தராக வர தொடங்குவாங்கன்னு நம்ம நினைக்கலாம். தளபதி விஜய் அவர்களும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இது வரைக்கும் அமைதியாக இருந்தார் கரூர் சம்பவத்தால். இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. நம்ம காஞ்சிபுரத்தில் பேசியிருக்காரு. பல விஷயங்களை அவர் மிக சுருக்கமாக பேசியிருக்காரு. அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்தெந்த இடத்துல கோவப்பட்டும் பேசியிருப்பார். முக்கியமாக இந்த தற்கூரிகள் அப்படின்ற இடத்துல மிக கோவப்பட்டு பேசியிருப்பாங்க. அதை நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. அவருக்குள்ளே ஒரு நெருப்பு இருந்துட்டு தான் இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய அரசியல் களம் எப்படி மாறப்போகுது என்று. ஒரு 2-3 விஷயம் கூட சொன்னார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி எல்லார் வீட்லேயும் கார் இருக்கணும், பைக் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட்டு அது எல்லாம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்க்கு முன்னாடி ஜெயிக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியாது. அதுதான் உண்மை. எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னே தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃப்ரீ பஸ் வேறு கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னென்ன பொய் சொல்லுவாங்கன்னு தெரியல. டிஎம்கே கிட்ட வர அதெல்லாம் தாண்டி தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஆர்வமாக தான் இருக்குது. இன்னும் அவருக்கு முறையான இது கொடுக்கல. இருந்தாலும் அவர் ஒரு கூட்டம் மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல போட்டுட்ருக்காங்க. அது ஒரு சில கட்சின்னு பார்த்திங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் என்ன தான் சொன்னாலும் அதை தப்பாக பேசுகிறதுக்குன்னே சில கட்சிகள் இருக்குன்னு யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ணன் சாட்டை அண்ணன் அவர்களாம் நீங்கள் என்ன தான் தளபதி பேசினாலும் சரி, எப்படி தான் பேசினாலும் சரி, அது எப்படி தான் அந்தமாரி யோசித்து வைக்கிறாங்களா இல்லை 10 பேர் கொண்ட குழு எதுனா இருக்கா என்னன்னு தெரியல. அப்படி யோசித்து அப்படி போடுறாங்க. சரி, நம்மளும் போய் பார்க்குறது தான் சரி.